Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேற்று அஜித்குமார் அவர்களுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை அவங்க அம்மாவை சந்திச்சு கொடுத்திருந்தீங்க. முதல்ல அஜித்குமார் இறந்தப்ப அவர் வலிப்பு நோய் வந்து இறந்ததா காவல்துறை தரப்புல செய்திகள் வெளிவந்தது. முக்கியமா அந்த ரிப்போர்ட்ல டீகோட் பண்ணி தமிழக மக்கள் அறிய வேண்டிய விஷயம், காவல்துறை அஜித்குமார் அவர்களை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்கிறது அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல முக்கியமான விஷயங்கள் என்ன இருந்தது சார்? அதாவது பொதுவாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது காவல்துறை தவறான தகவல்களை வெளியே விடுவது வந்து பழக்கம். இந்த தடவை மட்டும்தான் இந்த மாதிரி அவர்கள் விடுகின்ற இந்த கதைகள்லாம் வெளியே அம்பலமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, விக்னேஷ் வந்து ஏப்ரல் மாதம் 2022 செக்ரட்டேரியட் காலனி காவல் நிலையத்துல கொலை செய்யப்பட்டார். அப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் வெளியே வரல. இப்போ ஏடிஜிபியா இருக்கிறவர்கள் அப்போ வந்து ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ். அதனால அவர்களுக்கெல்லாம் தெரியாம கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எப்படி இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாம இருக்கும்? அவங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்து இப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்தவர் வந்து ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு வந்து அவர் ஏடிஜிபி எலண்டோ, அது மறுக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து போராடி ஒரு 12 நாளைக்கு அப்புறம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல நடவடிக்கை எடுத்து நம்ம உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு காட்டி 26 காயங்கள் விக்னேஷுடைய உடம்புல இருக்குன்றத வந்து வாங்கி போஸ்ட்மார்ட்டத்தை சிஎம் அனுப்பின உடனே சிஎம் தன்னுடைய மௌனத்தை அதே சட்டசபையில் கலைத்தார். உடனடியாக அவங்களை சஸ்பெண்ட் பண்ணார். எதுக்கு சொல்றேன்னா, முதல்ல சொல்றது பொய்யாக தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் முயற்சி வைத்திருக்கிறார்கள். அதை மாற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுப்பது கிடையாது. அதேதான் இங்க செஞ்சாங்க. அதனால அவங்க இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பொய். இப்பொழுது 44 குறிப்புகள் உள்ள ஒரு போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் வெளியே வந்திருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக அவருடைய வழக்கறிஞர்கள் பெற்று நேற்று அது அவர்கள் சார்பாக நான் அந்த குடும்பத்திட்ட போய் நேரடியாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கொடுக்க போனேன். இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டத்துல இருக்கக்கூடிய முதல் குறைகளை மட்டும் பேசிடுவேன். அந்த குறைகள் என்னன்னா, நான் இது வரைக்கும் வெளியே குறைகளை பத்தி பேசல, இந்த தடவை சொல்லி ஆகணும். எல்லாரும் நினைக்கிறாங்க எலும்பு முறிவே ஏற்படலையே, வெறும் சிராய்ப்பு காயங்கள் தானே இருக்கு அப்படின்னு. எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னா உங்களுக்கு எனக்கும் காயம் படும் போது என்ன பண்ணுவோம்? நீங்களும் நானும் கால் வலி ஏற்படுது, ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போறோம். ஆர்த்தோ டாக்டர் காலை தொட்ட உடனே கண்டுபிடிச்சிருவாரு. உடனே ஒன்னு எடுக்க சொல்லுவாரு, அதான் எக்ஸ்ரே. எக்ஸ்ரே ஆஃப் த பாடி எடுக்கப்பட்டிருந்தால் அந்த பாடியில இருக்கக்கூடிய எலும்பு முறிவுகள் தெரிந்திருக்கும். இந்த வழக்குல அந்த 2 மருத்துவர்களும் இது ஒரு கஸ்டோடியல் டெத் கேஸ் என்று தெரிந்தும் அவர்கள் எலும்பு முறிவு சார்ந்த வெளிப்படுத்தக்கூடிய எக்ஸ்ரே எடுக்கவில்லை என்பது முக்கியம். அதான் முக்கியமான ஒரு விஷயம். 2வது, அந்த எலும்பு முறிவு தாண்டி ஸ்கேன் பண்ணியிருந்தா, அந்த பாடியை ஸ்கேன் பண்ணியிருந்தா, அந்த ஸ்கேன் அறிக்கை வெளியே வந்திருந்தா இன்னும் உடலில் என்னென்ன காயங்கள் இருக்குன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதுவும் நடக்கல. இது 2ம் நடக்கலன்னு தெரியும். சரி, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? பாடி அங்க இருந்தா, பாடி அன்னைக்கு இருந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அன்னைக்கே எங்கிட்ட கொடுத்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? பாடி அங்கேயே வச்சிருங்க, 48 மணி நேரம் வச்சிருங்க. அந்த 48 மணி நேரத்துக்குள்ளார நாங்க இந்த பார்த்துட்டு எங்களுக்கு இதுல இன்னும் என்ன செய்யணும்ன்றது நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அது செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் அப்பொழுதுதான் திமுகவுடைய பகுதி பொறுப்பாளருடைய கட்டுப்பாட்டில் அஜித்குமார் இருந்த காரணத்தினால், அஜித்குமாருடைய குடும்பம் வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால், 50 லட்சம் ரூபாய் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம்னு சொல்லி அவங்க சொல்லி இருந்த காரணத்தினால் வேற வழி இல்லாமல் அவர்கள் பாடியை வேகமாக வாங்கி வேகமாக டிஸ்போஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனா அவங்க டிஸ்போஸ் பண்ணும்போது சேர்த்து டிஸ்போஸ் பண்ணது என்னன்னா, எவிடன்ஸையும் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த பாடி இருந்தா நான் மறுபடியும் கோர்ட்ல போய் எனக்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் வேணும், வேற ஒண்ணும் இல்லை, ஒண்ணு எக்ஸ்ரேயும் ஸ்கேனும் மட்டும் எடுக்க சொல்லுங்கன்னு கேட்டிருப்பேன். ஆகவே அது இந்த வழக்கில் அவர்கள் செய்யவில்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இது ஏதோ தெரியாம விட்டுட்டாங்க,
டாக்டர்லாம் கிடையாது. அங்க இருக்க டாக்டருக்குலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. அந்த 2 மருத்துவர்கள் கையொப்பமிட்டிருக்கோள் சாதாரண நபர்கள் கிடையாது. 2வது பாடி வந்தது 5:35க்குன்றாங்க. 29ஆம் தேதி 5:35க்கு வந்தது. 5:45க்கு நாங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சோன்றாங்க. 9:20க்கு முடிச்சோன்னு சொல்றாங்க. நான் கேட்கிற கேள்வி, 5:35க்கு மட்டும்தான் பாடி வந்திருந்தால் அதுக்கு முன்னாடி 5:35ல இருந்து ப்ரீவியஸ் டே ஈவினிங் வரைக்கும் பாடி எங்க இருந்தது? யாருடைய கஸ்டடியில இருந்தது? யார் பாடியை டேம்பர் பண்றதுக்கு முயற்சி செய்தார்கள்? இவ்வளவு நேரம் தாமதாவதற்கு 12 + 12 12 மணி நேரம் + 5 17 மணி நேரம். அந்த பக்கம் ஒரு சுமார் 20 மணி நேரத்திற்கு மேல் 22 மணி நேரத்திற்கு மேல் பாடி போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? டாக்டர்ஸ் இல்லையா? பாடி வந்து அவசரமாக யூஸ்வலா செய்வாங்க. இங்க அவசரம் இல்லாமல் செய்ததற்கு, இது மாதிரி பொய்களை பரப்புவதற்கு வசதியாக இருக்கும் என்ற காரணத்திற்காக தான் செய்தார்கள் என்று நான் குற்றம் சாட்டேன். இப்ப காயங்களுக்கு வந்தீங்கன்னா 44 காயங்கள் இருக்கு. ரொம்ப சுருக்கமா சொல்ல விரும்பினா, உடம்பில் குறிப்பா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காயம் நம்பர் 13, 14, 15, 16, 17 அதுல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு காயம் கிடையாது, பல காயங்கள் அதுல அடங்கி இருக்கு. ஹாரிசான்டலா, லீனியரா, 4 காயங்கள் என்று சொல்வது தப்பு. அது 50க்கு மேற்பட்ட காயங்கள் அந்த உடலில் இருந்தது என்பது உண்மை. 2வது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மசில் வரைக்கும், சதை வரைக்கும் எல்லா காயங்களும் சத அளவுக்கு இருக்கு. அவங்கதான் எலும்பு முறிவு குறிப்பிடலையே. கூர்மையான ஆயுதம் இல்லாமல் பிளண்டா இருக்கக்கூடிய ஆயுதத்தை வைத்து அடிக்கும் போது உள்ளே உடலில் இருந்து இருக்க அந்த மசில்ல இருந்து அழியக்கூடிய அந்த கிரியாட்டின் லெவல் அதிகமாகி, அன்பார்ச்சுனேட்லி ஸ்கேன் எடுக்கல, அதுக்குரிய பிளட் டெஸ்ட் எடுக்காத காரணத்தினால் நமக்கு அது தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் நேர்மையாக இந்த 44 காயங்களையாவது குறிச்சார்களே, அதுக்காச்சும் குறைந்தபட்சம் அவங்களை பாராட்டுவோம். ஹெல்த் செக்ரட்டரிக்கு இப்பயாச்சும் தெரிவிட்டோம். எல்லா டீனுக்கும் சொல்ற மாதிரி உங்க தமிழ்நாடு மெடிக்கல் கோடை நீங்கள் மாற்றி, ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதனுடைய தீர்ப்பு எல்லாம் உள்வாங்கி மெடிக்கல் கோட்ல நீங்க இன்கார்பரேட் பண்ணி எல்லா டீனுக்கும் நீங்கள் உடனடியாக கட்டளையிட வேண்டும் என்று நான் இப்போ கூறுகிறேன். டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனும் எல்லா டீனுக்கும் இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் வரும்போது நீங்களும் கேவலமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாதிரி கஸ்டோடியல் டெத்ல இந்த பழக்கத்தை மாற்றுங்கள் என்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் மூலமாக கூற விரும்புகிறேன். கண்டிப்பா சார். நீங்க இன்னொரு விஷயம் குறிப்பிட்டீங்க. அதாவது போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி அந்த பாடிய என்ன பண்ணுனீங்க? ஏன் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு லேட் ஆனுச்சுன்னு. ஒருவேளை அந்த உடல் இருந்திருந்தா, இப்போ நாங்க கோர்ட்ல மீண்டும் எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ண சொல்லி ஒரு மனு போட்டிருப்போம் அப்படின்னு. அந்த உடல வந்து புதைச்சிருக்கலாமே. இந்த மாதிரியான கேஸ்ல வந்து உடல் புதைக்கப்படும். ஏன் அஜித்தோட உடல் எரிக்கப்பட்டதுங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அஜித் குமாருடைய குடும்பம் எங்களோட இருந்தா நாங்க அதுதான் ஆலோசனை கொடுத்திருக்கோம். அஜித் குமார் எங்களோட இருந்தா நாங்க முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கையில வாங்கி, நீங்க இன்னும் எக்ஸ்ரே எடுக்கல, ஸ்கேன் எடுக்கலன்னு நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க ஜகபரலி, புதுக்கோட்டை ஜகபரலி திருமயம் மருத்துவமனையில போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்படும் போது அங்கேயும் எக்ஸ்ரே எடுக்கல, ஸ்கேன் எடுக்கலன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று ரீபோஸ்ட்மார்ட்டம் கேட்கல, எங்களுக்கு அதே இடத்தை எக்ஸ்யூம் பண்ணி அங்கேயே ஒரு மொபைல் எக்ஸ்ரே யூனிட்டையும் ஸ்கேன் யூனிட்டையும் கொண்டு வந்து ஸ்கேன் அண்ட் எக்ஸ்ரே வாங்கி அந்த ரிப்போர்ட்டை வாங்கி தான் அந்த வழக்கில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்ன அன்பார்ச்சுனேட்னா, இந்த டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷனு இந்த டீன்லாம் கற்றுக்கொள்ள மாட்டுகிறார். ஒருவர் இருந்து அடுத்தவர் கற்றுக்கொள்வோம் என்ற அந்த 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 பண்பே அவங்ககிட்ட இல்லைன்றது வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். இது புதுக்கோட்டையில வந்து இப்படி நடந்ததை புதுக்கோட்டை ஃபொரென்சிக், மதுரை ஃபொரென்சிக் கிட்ட இதெல்லாம் பேசுறாங்களா? தம்பி, நீங்க வந்து ஃபொரென்சிக்ல நீங்க கஸ்டோடியல் டெத் கேஸ் எடுக்கும் போது முதல்ல எக்ஸ்ரே எடுங்க. இதெல்லாம் வகுப்புகளில் நடத்த வேண்டிய பாடங்கள் என்பதை கூற விரும்புகிறேன். இது நீங்க நடக்கல, நேர்மையாக இருக்க வேண்டும் என்று காட்டவில்லை. அவர்களுக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாரி என்ற வார்த்தையை மாண்புமிகு முதலமைச்சர் அந்த குடும்பத்திற்கு கூறினார். அந்த சாரி என்ற வார்த்தை தமிழக மக்களுக்கு கூற வேண்டும் என்றால் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு என்பதை வலியுறுத்துகிறேன்.
இப்ப வரைக்கும் அந்த கேஸ்ல டிஎஸ்பி அவர் தான் அந்த தனிப்படைக்கு வந்து உத்தரவிட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப டிஎஸ்பி இன்னைக்கு நீதித்துறை முன்பு விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு. அவர்கிட்ட என்ன மாதிரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு சார்? எதுவும் தகவல் வந்திருக்கா? அதாவது நீதிபதி விசாரணைன்றது வந்து கான்பிடென்ஷியலா நடக்கக்கூடிய ஒரு விசாரணை. அந்த விசாரணையில் அவர் இதான் சொன்னாரு, அவர் அதான் சொன்னாரு தெரிவதில்லை. நாங்கள் பேசுவதும் பொறுப்பற்றத்தனமாக மாறிவிடும். அதனால நீதிமன்றத்தில், அதாவது நீதித்துறை மாவட்ட நீதிபதி முன் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம் என்பது ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஆகவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது வந்து நீதிபதி தன்னுடைய அறிக்கையில் சேர்ப்பார். ஆனால் அந்த சண்முக சுந்தரம் டிஎஸ்பி ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டரா இருந்தார். அது தென்காசியில இருந்தார். கடையநல்லூர்ல இருந்து விவசாயிகள் எல்லாம் போராடி கொண்டிருந்தார்கள். அந்த நேஷனல் ஹைவேஸ் ரோட்ல வந்து விவசாய நிலத்தை அவங்க எடுக்க கூடாது, மாற்று பாதையில அந்த நேஷனல் ஹைவேஸோட எக்ஸ்பான்ஷன் நடக்கணும்னு சொல்லி பொய் வழக்குகளை பதிவு செய்து குண்டாஸ் ஆக்ட் போட்டது இதே சண்முக சுந்தரம் இன்ஸ்பெக்டரா இருக்கும் போது என்பதை நான் மறக்கவில்லை என்று சண்முக சுந்தரத்துக்கு இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். சண்முக சுந்தரம் மறந்துடாதீங்க. நீங்க தான் தென்காசி ஜெயராமனையா துபாயில தொழில் செய்யறாரு பாத்தீங்களா? அந்த அந்த என்ஹெச் ஹைவேஸ் எக்ஸ்டென்ஷன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கத்தினுடைய அலுவலகம் அவருடைய அலுவலகத்தில் நடந்து கொண்டிருந்தது. அவருக்கு எதிராக நீங்க என்ன செஞ்சீங்க? குண்டாஸ் ஆக்ட் போட்டீங்க. அவர் சிறையில் இருந்தார். ஆனா ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அந்த 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 குண்டாஸ் ஆக்ட விட்ரா பண்ணும்போது, குவாஷ் பண்ணும்போது என்ன சொன்னார்? 25,000 ரூபாய் ஃபைன் கட்டணும்னு சொன்னார். அந்த 25,000 ரூபாய் ஃபைன் கட்டணும்ன்ற ஆர்டரை சேலஞ்ச் பண்ணுது தமிழ்நாடு அரசு. உச்ச நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிச்சு. ஆனா இன்னும் அந்த 25,000 ருபீஸ் கட்டல. அது போல தப்பாக எப்பொழுதும் சண்முக சுந்தரம் இருந்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். நான் சொல்வதை அவர் மறுக்க தேவையா இருந்தா மறுக்கட்டும், இல்ல அவருக்கு நெருக்கமானவர்கள் யாரா இருந்தா மறுக்கட்டும். இது தப்பு. அன்னைக்கு அவர் தப்பிச்சு ஒரு ஆள் வந்து சிறையில போட்டிருப்பாரு. இன்னைக்கு நீங்கள் சிறைக்கு போகிறதுக்கு காலம் வந்து விட்டது மிஸ்டர் சண்முக சுந்தரம் என்று நான் கூற விரும்புகிறேன். உங்களை விடவே மாட்டோம், கடைசி வரைக்கும் விட மாட்டோம். காரணம், யார் கட்டளை இடுகிறார்களோ அவர்களுக்கு பொறுப்பெடுக்க வேண்டும். உங்களுடைய ஸ்பெஷல் டீமாக இருந்தால் நீங்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். அவர்கள் செய்த அனைத்து விஷயங்களுக்கும் அவர்கள் உங்களிடம் ஒப்புதல் பெற்று செய்திருக்கிறார்கள். நீங்களும் குற்றவாளி, நீங்கள் வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு யாரோ கட்டளையிட்டு இருந்தால் நீங்கள் அதை நீதிபதியிடம் சொல்லுங்கள், உயர் நீதிமன்றத்தில் சொல்லுங்கள், வழக்கறிஞர் வைத்து சொல்லுங்கள். ஆனால் இப்போது பொதுமக்களுடைய பார்வையில் கட்டளையிட்டவர் குறைந்தபட்சம் நீங்கள் பொறுப்பெடுங்கள். இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் பொறுப்பெடுங்கள். நிகிதா அவர்கள் இப்ப வரைக்கும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படல. இப்ப வரைக்கும் அவங்க மேலதிகாரிகள் கிட்ட, உயர் அதிகாரிகள் கிட்ட வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உலா வருது. பல்வேறு அடுக்கடுக்கான மத்த கேசஸ் எல்லாம் வருது. மத்த கேசஸ் தாண்டி இந்த கேஸ்க்குள்ள சம்பந்தப்பட்ட எல்லாரும் விசாரணைக்குள்ள வரப்ப ஏன் நிகிதா இப்போ வரைக்கும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படலைங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது விசாரணை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதி படிப்படியாக செல்வார். அதனால இந்த ஸ்டேஜ்ல அவங்க கொண்டு வரல. அடுத்த ஸ்டேஜ்ல இன்னும் ஒரு நாளோ இன்னும் ஒரு நாள்ல அவங்களை கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து அவர் என்ன செய்வார்ன்றது சொல்லக்கூடிய ஜோசியக்காரர் நான் கிடையாது. அது அவர் எடுப்பார் முடிவு. ஒரு அறிவார்ந்த மாவட்ட நீதிபதி அந்தஸ்துல இருக்கக்கூடிய அனுபவமிக்க ஒரு நீதிபதி அவர் செய்வார். காரணம், அவர் இந்த வழக்குல புகார்தார். அஜித்குமார் மேல அவங்களுக்கு எப்படி சந்தேகம் ஏற்பட்டது என்ற விஷயங்கள் எல்லாம் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அவங்கதான் புகார் தான் 302 என்ற எஃப்ஐஆர் நம்பர். அவர்களாகவே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி முன்னாடி எனக்கு வந்து இந்த ஜுவல்ஸ் காணா போச்சுன்ற விஷயத்தை அவர்கள் புகார் சொல்றாங்களா இல்லையான்றது வந்து நீதிபதிக்கு அவர் கொடுக்கிற வாக்குமூலத்தை பொறுத்து இருக்கு. ஆனால் இது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்த விரும்பும். மேல இருக்கக்கூடிய அடுத்த வழக்குகள்ல, மற்ற வழக்குகள்லாம் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அல்லது டிஜிபியாக இருக்கக்கூடிய சங்கர் ஜுவால் சாரு, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் இவர்கள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த 2011 வழக்கு என்ன, ஆனா நிகிதா மேல போட்ட வழக்கு என்ன, உண்மையா பொய்யா, அவங்க ஏமாத்துறது உண்மையா, ஏமாத்துனாங்கன்னா அந்த வழக்கு பதிவு செய்த பிற்பாடு என்ன விசாரணை நடக்குது, இவ்வளவு நாள் ஏன் நடக்கவில்லை என்ற கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியது காவல்துறையுடைய பணி. இது சிவில் சமூகத்துடைய பணி கிடையாது. இதுக்குதான் காவல்துறைக்கு சம்பளம் கொடுத்து அவங்க வேலையில இருக்காங்க. வித்தியாசம் என்னன்னா, அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அதிகாரத்துடன் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொறுப்புகளை செய்ய வேண்டியது அவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களுடைய மௌனத்தை தூக்கி எறிந்து விட்டு இந்த நிகிதா சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவருக்கு உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும். ஆனால் வெளிப்படையாக அரசு நிகிதா சம்பந்தமாக
என்ன நிலைமை, என்ன முயற்சி எடுத்திருக்கிறார்கள் தான் இதுவரைக்கும் அவர்கள் சொல்லலை என்ற வருத்தம் எனக்கு கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பா சார். ஏன்னா நீதித்துறை விசாரணை வளையத்துக்குள்ள அடுத்தடுத்து கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கை இருந்தாலும், காவல்துறை அவங்க தரப்புல என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவங்க கிட்ட ஜுவல்ஸ் சம்பந்தமான அடிப்படையான கொஷின்ஸ் வச்சாங்களா? அந்த பில் இருக்கா? நகை எங்க இருக்கு? அந்த போட்டோஸ் குடுங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கூட முன்வைக்கப்பட்டதா இப்போ வரைக்கும் தெரியல. ஜுடிஷியலி போறதுக்குள்ள இவங்களுடைய புகார் ரீதியா என்ன மாதிரியான கேள்விகள் முன் வச்சாங்க? இப்போ வரைக்கும் கொண்டு வரலங்கிற ஒரு சந்தேகம் எழுது. கண்டிப்பா அந்த 302 எஃப்ஐஆருக்கும் அஜித்குமார் இறந்த எஃப்ஐஆருக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால அந்த 302 ஜுவல்ஸ் காணா போன வழக்கு விசாரணை என்ன நிலையில இருக்கு, நிக்கிதா மறுபடியும் விசாரணை கூப்பிட்டு சம்மன்ஸ் அனுப்புனாங்களா, இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு காவல்துறை என்று மறந்து விடாதீங்க. காவல்துறை வசதியாக நீதிமன்றத்துக்கு மட்டும் பதில் சொல்ற துறையாக இல்லாமல் உண்மையிலும் களத்துல உண்மையை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமா சார். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்சி ஏஐஎன்எம்எல் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.